இந்த தேசத்தோட முதுகெலும்பு விவசாயிகள். அப்பேற்பட்ட விவசாயிகள் பயன்படுத்துகிற ஏற்கலப்பை, மண்வெட்டி, அறுப்பு இருக்கிற அருவா, இப்படி நிறைய பொருள்களை செஞ்சு கொடுக்கறது இரும்பு கொல்லர்கள். ஆனால் நாள் முழுக்க அவங்க நெருப்பில் தான் வேலை செய்கிறாங்க. அந்த இரும்பு மனிதர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைய சாமானியரின் குரல் நிகழ்ச்சியில். விவசாயிகளுக்கு நெருக்கமானவர்கள் இரும்பு கொல்லர்கள். நிலத்தில் இறங்கி வேலை பார்க்கும் போது விவசாயிகள் பயன்படுத்தும் ஏற்கலப்பை, மண்வெட்டி உள்ளிட்ட இரும்பாலான பொருள்கள் அனைத்தும் ஒரு காலத்தில் இவர்களின் உழைப்பால் தான் உருவாகின. எப்போதும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த இரும்பு கொல்லர்களின் நிலை இன்று கவலை அளிப்பதாகவே இருக்கிறது. நான் 6வது படிச்சுன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்பா இந்த தொழில் செய்திருந்தார். அப்புறம் 18 வயசுலேருந்து நான் தொழில் போயிட்டேன். ஸ்கூலு பக்கத்தில் வசந்த சும்மா அப்படி இதெல்லாம் இருப்பேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கறி கடுப்படி போனோம், அந்த பொட்டுக்கு வாங்கிட்டு வரணும். இது மாதிரி அது இருந்து அந்த அப்படியே எங்கள் அப்பா கறி கொடுத்துட்டாங்க. இதுதான் தொழிலுன்னு தெரிஞ்சு பொண்ணை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இதுதான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கற்றுக்கணும் வந்து வளர்த்தாங்க. படிப்பேரில் 13 வயசுக்கு இந்த தொழிலுக்கு வந்துட்டேன். இப்போ ஏறக்குறைய ஒரு 35 வருஷமாக அந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் 5வது படிச்சு நிறுத்திட்டேன். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வேலை ரொம்ப நாளாக செய்யணுங்க. இப்போ அந்த தொழிலத்தை விட்டு அந்த தொழில் போகிறதில்லை. என் சீட்டு தான் சார் முக்கியமே. நான் தான் டிரைவர், என் பேர். நான் திரும்பினா தான் சார் அங்கே அடிக்க முடியும். நான் திரும்ப அங்கே காய் இரும்பு அங்கே அடிப்பாங்க. நான் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போவேன் சார். அப்பா ஒர்க் செய்வார். அப்பா கூட மாட ஹெல்ப் பண்ணும் அப்பாவுக்கு. அப்படி கற்றுக்க தான் தொழில். வாழ்க்கை இன்னும் அப்படியே தான் இருக்குது. அது ஒன்றும் பொறுமை ஆகலை. இரும்புகளோடு குறும்புகள் செய்தல் கூடாது என்பதற்காக ஆரம்பத்தில் இலகுவான வேலைகளை பழக வைத்திருக்கிறார்கள் இவர்களின் முன்னோர்கள். எந்த வேலையாக இருந்தாலும் பக்குவப்பட வேண்டுமானால் பல ஆண்டுகள் ஆகத்தான் செய்யும். குறுகிய காலத்தில் கற்றுத்தீரும் திறமை இருந்தாலும் கூர்மையான பக்குவத்துக்கு இரும்புகளை கொண்டு வர அனுபவம் அவசியம். உறவுக்காரர்களின் பட்டறையாக இருந்தாலும் உடனே தொழிலை பற்றி சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள் என்றும், வேலைக்கு வந்து சேர்ந்தபோது தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலைகளை பற்றியும் சொன்னார்கள். சும்மா சுற்றி நாங்கள் ஒரு பணம் போட்டு வர வெட்டினு இருக்க வேண்டியதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக கையில் அடிப்படும். அதெல்லாம் பார்த்துருக்குதுன்னு ஒரு 4 வருஷம் எப்படி இருந்தாலும் சம்பி அடிக்கிறதுக்கு 4 வருஷம் பொறுத்து தான் சம்பியே கையில் கொடுப்பாங்க. நான் கூலிக்கு போயிட்டு ஒரு இடத்துல 16 வருஷம் வேலை செய்யுது இந்த தொழிலுக்காக கற்றுக்கிறதுக்காக. வந்தோடனே என்னை வந்து கை நறுக்குமே அந்த குப்பு வாங்கின சொன்னாங்க, கறி வாங்கின சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அதான் ஸ்டார்டிங்கில் வாங்கின சொல்கிறது. அதுக்கு மேலே தான் மம்டி தைக்க சொல்லுவாங்க, அருவா கருக்கு வைக்க சொல்லுவாங்க. அதுக்கு மேலே முடிஞ்சோடனே சம்டி தூக்க சொல்லுவாங்க. நல்லா அடிக்கிறியா இல்லையா பார்க்க சொல்லுவாங்க. ஒரு 10 நாளைக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தேர்ச்சாச்சுன்னா கொஞ்சம் உட்காந்து செய் அப்படின்னு அவங்களே எங்கள் பெரியப்பா எங்கள் அப்பா எல்லாம் செய்ய சொல்லுவாங்க. எங்கள் அண்ணன் இருந்தார். அண்ணா தான் முக்கியம் எனக்கு. அவரும் இந்த வேலை கற்றுக் கொடுத்தது. ஃபஸ்ட்டு கிரைண்டிங் பண்ண சொல்லுவாங்க சார். அதை கத்தி கூர் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி அந்த வாசர் சைடில் மேற்கு வைக்க சொல்லுவாங்க. அப்படியே கொஞ்சமாக படிப்படியாக கற்றுக்கணும். கடைகளில் நாம் வாங்கும் இரும்பு பொருள்களுக்கும் இவர்களிடத்தில் செய்ய சொல்லி வாங்கும் பொருள்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. இவர்கள் செய்யும் பொருள்களுக்கு ஆயுள் அதிகம். நெருப்போடு புழங்கும் இவர்கள் எந்த பொருளையும் பொறுப்போடு செய்கிறார்கள். காசு பணம் கிடைத்தால் போதும் என்று நினைக்காத இவர்கள் எங்கள் கைவண்ணத்தால் உருவாகும் பொருள்கள் காலத்துக்கும் எங்கள் பெயர்களை சொல்லும் என்று பெருமையோடு சொன்னார்கள். நாம் இங்கே கண்ணு முன்னாடி தரமாக செய்து தரோம். கடையில் விற்கிறது எப்படி இருக்குமோ ஏதோ இருக்குமோன்ட்டு ஒரு சந்தேகம் தான். பட் நல்லா தான் இருக்கலாம், இல்லாட்டி சரியில்லாத கூட போகலாம். அது திருப்பி நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வருவாங்க ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அப்போது நாங்கள் அந்த பொருள் உதவாது அப்படின்னு சொல்லிடுவோம். ரெடிமேடு வந்ததுனால இன்னும் ரொம்ப பாதிப்பு சார். அவங்க
எப்படி சொல்கிறதுன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு அடிக்கிறோம் சார் இங்கே அவங்க வந்து அவங்களும் அடிக்கிறாங்க, அவங்க ஒன்றும் பாதிமாக அடித்து கூட வந்து போட்டு விற்றுட்டு அவங்க துட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க சார். அது தரமான பொருள் கிடையாது. இப்போ எங்கள் ஒர்க்கர் வேலை செய்கிறாலும் இவங்க தான் சார் தரமாக செய்கிறவங்க. அதுக்கு வித்தியாசம் நிறைய இருக்குது. பொருள் வந்து நம்ம கொஞ்சம் ஹெவியாக செய்வோம், அவ்வளோதான். திக்னஸ் கொஞ்சம் இப்போ மம்டி எடுத்துனாக்கா கடையில் வந்து கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக வரும், நமக்கு திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சு செஞ்சு தரோம், கொஞ்சம் லைஃப் நல்லா வரும். விதைத்ததெல்லாம் இழைந்ததால் மகிழ்ந்திருந்த விவசாயிகள் இன்று முதலுக்கே மோசம் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். திரும்பும் திசையெல்லாம் பச்சை பசேல் என்று இருந்த காலத்தில் விதைத்தவர்களுக்கு உண்டான மரியாதை அலாதியானது. நட்டதெல்லாம் நட்டத்தை கொடுத்த போதும் உழுது கொண்டேதான் இருந்தார்கள் நமக்கு உணவு படைத்த உழவர்கள். தொடர்ச்சியாக கடன் கழுத்தை நெரித்தால் யார்தான் என்ன செய்ய முடியும்? விளைநிலங்கள் எல்லாம் விளைநிலங்களாக மாறிவிட்டன. விவசாயிகள் இவர்களை நோக்கி வந்து போகாத காரணத்தால் நொந்து போனதாக சொல்லி வருத்தப்பட்டார்கள். விவசாயம் இல்லாத பூச்சி, ஆளுங்க கிடைக்காத பூச்சி எங்களுக்கு. அப்போ நிறைய எங்களுக்கு யார் கேட்டாலும் சமைச்சாருங்க, நெல் கொடுப்பாங்க, கலக்காலாம் கொடுப்பாங்க, எல்லாம் வாங்கின்னு வருவோம். இப்போ ஒருத்தர் அங்கே போனால் கூட ஒருத்தர் கூட என்னன்னு மதிக்கத்தே கிடையாங்களே, ஒரே சொல்லு கூட மதிக்கிறது கிடையாது. அப்போ நல்லா மதிப்பு கொடுத்தாங்க. இப்போ இந்த தொழில் மேலே மதிப்பில் இது பண்ணிட்டாங்க. எங்களுக்கு என்ன ஆள் இருந்தால் தானே கூட அடிக்கிறதுக்கு, அவங்களுக்கு கூலி ஆள் இருந்தால் தானே அவங்களுக்கு பயிர் செய்யறதுக்கு. அவங்களுக்கும் ஆள் இல்லை, எங்களுக்கும் ஆள் இல்லை. காலையில் உட்காந்தானாக்கா மறுநாள் காலையில் வரைக்கும் ஏந்துக்க மாட்டேன், அப்படியே வேலை செய்யும். இன்றைக்கி இல்லை, அன்றைக்கி வருவோம் விவசாயம் தான். லாடம் கட்டுவோம், மாட்டுக்கு நிறைய மாடுங்க இருந்துச்சு, எருதுங்க, அது லாடம் கட்டுவோம். அது என்னன்னாக்கா இப்போ எல்லாமே நலிஞ்சு போச்சு, எந்த மாடு இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால் அந்த தொழிலும் போயிடுச்சு. அதே தான், மழை பெஞ்சுன்னா விவசாயம் சொன்ன மாதிரி அவங்க பயிர் செய்வாங்க, அவங்க நம்மகிட்ட வருவாங்க, நம்மளுக்கு வேலை இருக்கும். நம்மளும் ஒரு இதுக்கு எல்லாத்துக்குமே மழை தான் மெயின். மழை பெய்யணும், மழை பெஞ்சா எல்லாமே வேலை ஆகிடும். ஏறுகலப்பு மண் வெட்டிலாம் இப்போ யார் சார் ஓடுறாங்க? இப்போ டிராக்டர் வந்துச்சு. அதுக்கு முன்னே வந்து ஏறுகலப்பு ஓடினாங்க சார். ஒரு கலப்பை ஏற போகிறது இப்போ ஆளே கிடையாது, ஒரே ஒரு ஆள் தான் கிடையாது. மற்ற வேலை பரவாயில்ல, விவசாய வேலைகளுக்கு கொஞ்சம் கஷ்டம். நெல்லுகள் எடுத்து போனால் கூட அன்றைக்கி வியாபாரம் பண்ணணுன்னா கூட மாட்டு வண்டி தான் போவோம். இன்றைக்கெல்லாம் டாடா ஏசி அது இது ஆட்டோ எக்கச்சக்கம் வந்துச்சு, டக்குன்னு எடுத்து போகிறாங்க. அதனால் நமக்கு அந்த மரியாதையெல்லாம் போயிடுச்சு. அருவா கைனி அறுக்கிறதுக்கு அருவா செய்து கொடுத்தோம், இப்போ அந்த அருவா இல்லை. மண்வெட்டியும் செய்து கொடுத்தோம், இப்போ மண்வெட்டி இருக்குது, அருவாவும் இருக்குது, மண்வெட்டி. அதிகமான வேலை இல்லை. ஆடு வளர்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி பொருள் ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் கெடை போட்டுன்னு தழையாக இருக்கணும். மாட்டு வண்டி அதை கட்டி ரோல் இது சட்டை இருக்குது இல்லையா, அதை வெட்டி பற்ற வச்சு கட்டி விட்டு புதுசாக ஃபினிஷ் பண்ணி அனுப்புவோம். தன்னை அழித்து கொண்டு கறி கொடுக்கும் கனலில் வைத்து பழுக்க வைக்கும் இரும்புகள் சம்பட்டியால் அடித்த உடனேயே தயாராகி விடுவதில்லை. அமர்ந்த இடத்தில் செய்யும் வேலைதானே என்ன பெரிய சிரமம் என்று எண்ணுவோர் உண்டு. அவரவர் இடத்தில் இருந்து பார்த்தால்தான் உண்மை நிலை தெரிய வரும். இரும்பு பட்டறை இயங்க வேண்டுமானால் எத்தனை பேர் வேண்டுமென்றும், ஒரு பொருள் தேவையான பக்குவத்திற்கு வர வேண்டுமானால் எவ்வளவு உழைப்பை கொடுத்தாக வேண்டுமென்றும் சொன்னார்கள். சமைச்சு 2 பேர் வேணும், திருப்பறத்துக்கு ஒருத்தர் வேணும், உக்கானுக்குறது நான், எனக்கு அடுப்புக்கறி வேணும், சட்டை வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் 5-3 அடுக்கு இருந்தால் தான் இந்த தேல் செய்யணும். இல்லை ஒன்று குறைஞ்சா கூட நித்திரி செய்யணும் தான் வேலை. இன்னும் ஒரு சட்டை ஒன்று காய வைக்கணும், அதை நேராக கீக்கணும், கீச்சிட்டு அதை வலிக்கணும், வலிச்சிட்டு அதுக்கு 2 பேர் ஒன்று சமைட்டு அடிக்கிறதுக்கு. ஒரு கத்தி எடுக்கணும்னா 2 மணி நேரம் ஆகும். வெளியே வர்றதுக்கு, ஒரு கத்தி வெளியே வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அதுக்கு 2 பேர் அடிக்கணும் சமைட்டி. அங்கேருந்து புடி போட்டு இங்கே எடுத்து திருப்பி கிரைண்ட் சாணம் பிடிச்சி திருப்பி எடுத்து மாதிரி நாங்கள் அங்கே கொடுக்கணும். கொடுத்தா அவங்க டெம்பர் போடுவாங்க. அவங்க டெம்பர் போட்டு உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு 3 ஹவர் 4 ஹவர் ஆகிடும். இந்த தொழிலுக்கு வந்து 3 பேர் தேவை. 2 பேர் அடிக்கிற ஆள், ஒருத்தர் பிடிக்கிற ஆள், ஒருத்தர் திருப்புற ஆள். இப்போ எல்லாம் ரீசனாக மாறி போச்சு, மிஷின் போட்டாங்க, என்னென்ன பண்ணிட்டாங்க. நமக்கு அந்த வசதி இல்லை. இப்போ அடிக்கிற ஆளும் வசதி இல்லை, அடிக்கிற ஆளும் இல்லை நம்மக்கிட்ட. ராட்டினம் திருப்புறதுக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ராட்டினம் திருப்பின்னு இருந்தோம். அதிகமாக சுற்றணும்னா அது ஒன்றுத்துக்கு உதவாது, இரும்பு போயிடும், நெருப்புலேயே போயிடும், காஞ்சிடும். அது பார்த்து இவங்களும் எடுக்கணும், நம்மளும் லிமிட்டாக சுற்றணும். அதுக்கப்புறம் ஆளை வரல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சமட்டி போடுறதுக்கு அப்படி கற்றுக்கணும். அவர் கூட என்னென்ன வேணும் அதெல்லாம் எடுத்து போட்டு, சாமான்லாம் எடுத்து போட்டு அவருக்கு கூட
பாதி வேலை செய்கிற அளவுக்கு நாங்கள் ஒத்தாசாக இருக்கிறோம். ஏன்னா ஒண்டி முடியாது இல்லையா, அதனால் 3 பேர் 4 பேர் கொண்ட குழுவாக செய்யும் இவர்களின் வேலைகளிலும் ஆபத்துகள் அருகிலேயே இருக்கின்றன. பார்த்து பார்த்து பழகிய வேலைகளாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் எங்களை பதம் பார்த்து விடும் என்றும் ஒவ்வொரு கணமும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்றும் சொன்னார்கள். பலவிதமான ஆயுதங்களை செய்யும் இவர்கள் ஆபத்தை கடக்காமல் அன்னம் உண்பது சாத்தியமல்ல. சமைச்சு அடிக்கிறதுனாக்கா ஒரு ஆளுக்கு வந்து ஒரு வேலை சார். சமைச்சு அடிக்க உஷாராக நல்லா கவனமாக அடிக்கலாம். எதிர் மேலே விழுந்துருக்கா மாறு அடிச்சிடும், தலை மேலே விழுந்துடும், கை மேலே விழுந்துடும். அங்கே உட்காராரு அவருக்கு. இவங்க உஷாராக அடிக்கணும், அவங்க உஷாராக பிடிக்கணும். 2 பேருமே கவனமான வேலை சார். கொஞ்சம் தவறுனா கூட 2 பேருமே காலி. இவங்க சமைச்சு காம்பு வந்து அடிச்சுட்டா காலி. அதே மாதிரி உஷாராக அடிக்கணும் சார். ரொம்ப செய்முறை உணுப்பாக அது மேலே தான் தொழில் மேலே தான் வரணும். அவங்க வந்து கொரடா பிடிச்சின்னு இருப்பாங்க. நம்ம சமைச்சு வந்து கரெக்டாக அது மேலே தான் நினைப்போம். அவங்க இப்படி இசுப்பாங்க, அப்படி தள்ளுவாங்க, இப்படி இசுப்பாங்க. அவங்க இசைக்கும் போது வந்து கரெக்டாக அந்த இடத்துல நம்ம கரெக்டாக அடிக்கணும். அவங்க அந்த மாற்றி போட்டால் அவங்க மேலே போடல, என் மேலே போட்டோம் மாற்றி இப்போ வீந்திச்சு கொரடா மேலே வீந்திச்சுன்னா ஒன்று என் மேலே போட, இல்லை ஓனர் மேலே போட்டுரும். அதை கரெக்டாக ஒன்றுப்பா பார்த்துக்கினே இருக்கும். பார்த்தோன்னா அவங்க அடிச்சுக்கினே இருப்பாங்க. டக்குன்னு கீழே இப்படி வலிச்சு இப்படி பிடிப்பாங்க. அந்த நேரத்தை மாற்றணும். நெருப்பு காயங்கள் தான் ஜாஸ்தி செய்யும். அப்புறமா ஏதாவது அடிக்க சொல்ல மேலே வந்து குத்தும், எதனா குத்திக்கும், கீச்சிக்கும். டைல் போகிறவர்களுக்கெல்லாம் கீச்சிக்கும். அவங்களுக்கு தான் சார் கஷ்டம். எனக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது. நான் தூரமாக இருக்கிறேன். நான் 10 அடி தூரமாக இருக்கிறேன் சார். அவங்க 2 பேருக்கு தான் சார் கருமா இருக்கும். அந்த அடிக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் சார். அவங்க அனல்லே இருக்கணும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவோம். இப்போ வெளியே உக்காணிக்குவோம். வெயிலெலாம் வேலை செய்ய முடியாது சார். காலையிலேருந்து சாயந்தரம் வேலை செஞ்சுட்டு போகிறோம். கை கால்லாம் வலிக்கும், மாறு வலிக்கும், இடுப்பு வலிக்கும். என்ன பண்ணுறது சார், வேறு தொழில் நம்மளுக்கு கிடையாது, செஞ்சு தான் ஆகணும். சம்டிஷன் தையில் விழுந்தது. இந்த இப்போது மிஷினில் கை கால் மாட்டிக்கிட்டு கூட தையல் போட்டுக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கிடுவா. அதெல்லாம் பாதுகாப்பு பார்த்து தான் செய்யணும். அதுதான் மற்றவங்க நாங்கள் யாரும் விட்றதில்ல சமைச்சு அடிக்கும். ஏன்னா அவங்க இடப்படமா வச்சுட்டு நம்ம மேலே பட்ட சொல்லிட்டு நாங்கள் யாரும் விட்றதில்ல. நம்மளாலும் கூப்பிட்டு சமைச்சு அடிக்கிறது தான். திட்டுவாங்க, நல்லா போடு அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் கிராஸாக அப்படி இப்படி போவோம். திட்டின்னு இருப்பார், நல்லா போடு, இல்லைன்னா கை மேலே எதனா ஊந்துடும் இல்லையா அப்படின்ட்டு, இல்லை மேலே வந்து அடிச்சிடுவோன்ட்டு ஒரு பயத்தோட பதத்தோடு தான் அடிப்போம். நெருப்பு சின்னதாக காயப்படும், பட்டுச்சுன்னா அது ஆறதுக்குள்ள கொஞ்சம் நாள் ஆகும். அப்படியே தான் செய்வோம். இப்படி அடித்து அடித்து இவர்கள் உருவாக்கும் பொருள்களுக்கு என்றென்றும் மதிப்புண்டு. கத்தி, கடப்பாரை, அரிவாள் என கூர்மையான பொருள்களை செய்யும் இவர்கள் அத்தனை பேரும் குழந்தை மனம் கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள். இவர்களிடம் பேசி பேசி பழகிய எங்களை அன்பெனும் உறவால் அரவணைத்து கொண்டார்கள். பெரும்பாலும் என்னென்ன பொருள்களுக்காக இவர்களை நாடுவார்கள் என்றும், உள்ளூர் என்பதால் கடன் சொல்பவர்களையும் கடந்துதான் செல்ல வேண்டும் என்றும் சொன்னார்கள். இல்லை சொல்லிட்டு போவாங்க, நாளைக்கு கொடுக்குறேன், நாளைக்கு கொடுக்குறோம்பா, சரிண்ணா. சரி, அவங்களுக்கு போய் நம்ம என்ன சொல்ல முடியும், அவங்க கையில் இல்லாத தொட்டி. ஏன்னா இந்த பொருள் போனால் நான் வேலை செஞ்சால் தான் கொடுக்க முடியும்னுவாங்க. சரி, எடுத்துகிட்டு போயிட்டு செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுங்கன்னு அனுப்பிச்சிடுவோம். அன்றைக்கி தினம் நம்மளுக்கு பைசா கிடையாது. சரி, கம்முன்னு விட்டுடுவோம். எங்கிட்ட மம்டி, கடப்பாரை, கல் கட்டுங்க, அருவா எடுத்துன்னு வருவாங்க. புதுசாக கேட்போம், இல்லை அருவா கொத்தி கொடுப்போம். இந்த கலப்பிங்க ஏற போகிறது, கார் கட்டுறது, எல்லா விவசாய வேலையும் செய்வோம். ஒரே வேலை கூட அப்படி எல்லா வேலையும் செய்வோம். கடைகளுக்கு போகிறவங்களும் இரும்பில் அடிக்கிறாங்க, அவங்க கடைக்கு போடுறாங்க. நாங்கள் வந்து ஒரிஜினலாக லாரி பிளேட்டில் அடிச்சு தரோம். எங்களுக்கு நல்லா உழைப்போம். அது வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு வாரம் அப்படி விட்டோம். அதுக்கு மேலே மஞ்சள் கூடாது. இன்றைக்கி என்ன சம்பாதிச்சான், இந்த 2 கத்தியா 200 ரூபா வந்துச்சா, இந்தா நீ ஒரு 60 ரூபா எடுத்து, நான் ஒரு 100 ரூபா திருப்பி ஒரு 40 ரூபா கொடு. அவ்வளோ அங்கேக்கு ஏன்னா எல்லோரும் போய்க்கணும் இல்லையா, மற்ற பேர் போய்க்கணும் தான் இந்த தொழில். நம்ம ஒண்டி ஏற்ற போட்டாக்க அப்புறம் அவங்க கேஜி என்ன ஆகுது, அவங்க குடும்பம் என்ன ஆகுது, அதெல்லாம் யோசனை ஒன்றும் இல்லை. இன்றைக்கி 50 ரூபா வர காசு வச்சு ஒரு 20 ரூபா வச்சுருந்தோம்னா நாளைக்கு அதை எடுத்து போட்டு கொஞ்சமாக செலவு பண்ணிக்க வேண்டியது தான். நிறைய செலவு போகாமல் அது காசு வந்த பிற்பாடு நம்ம அதை வாங்கிக்க வேண்டியது தான். அந்த பொருள் ஆசைப்பட்டதுமே நம்ம வாங்க முடியாது. வேலை செஞ்சு அது காசு வந்தால் தான் நம்ம வாங்க முடியும். இதில் வந்து சிக்கல் வந்து ஒரு செய்முறை சொன்னாக்கா அது கத்தி தான் சார் வடிக்கணும். மிச்ச பொருளெல்லாம் ரொம்ப
இந்த எப்படி சொல்கிறது, இந்த போலீஸுக்கு எதிராக வேலை செய்யக்கூடாது. இங்கெல்லாம் ரூல்ஸு சார். கத்தியெல்லாம் அடிக்கிறது இல்லை, பெரிய பெரிய கத்தி வீச்சருவா அதெல்லாம் நாங்கள் அடிக்கிறது இல்லை. அதுக்கெல்லாம் வந்து பர்மிஷன் கிடையாது. விவசாயிகளுக்கு தேவையான பொருள்கள் மட்டும்தான் இங்கே அடிக்க முடியும். மீதி மாதிரி எந்த கட்ட பயக்கமாக வந்து திருட்டுத்தனமெல்லாம் அடிக்கிறதில்ல சார். அதெல்லாம் அடிக்கிறதில்ல. இங்கெல்லாம் வந்து ரைடு போலீஸ்காரெலாம் வருவாங்க, கேட்பாங்க அப்பப்போ வந்து ஏன் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. அதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் சார் வேலை சார் நான் போயின்னே இருப்பாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சார். அதாவது நம்ம வெளியாளுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடாது, அபாயகாரமான போலீஸ் செய்யக்கூடாது. வீச்சருவான்றாங்க, அது பிச்சுவா கத்தி பிளேடு இதெல்லாம் நாங்கள் செய்யறதில்லை. தீயும் புகையும் தினம் தினம் இவர்களின் சுவாசம். இரும்புகளோடு இவர்களுக்கு தீராத பாசம். அனலோடு உறவாடினால்தான் அன்றாடம் உணவு எனும் நிலை இவர்களுக்கு. காசு கொடுத்தாலும் சில சமயம் கறி கிடைக்காது என்பதால் எரிப்பதற்கு அவ்வப்போது மரத்தூள்களையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். மழைக்காலமான இந்த பருவத்திலேயே இப்படி வியர்வை சொட்ட சொட்ட பணி செய்யும் இவர்கள் கோடை காலத்தில் அனுபவிக்கும் கொடுமைகளை பற்றியும் சொன்னார்கள். என்ன பண்ண நாங்கள் இதுதான் குழப்பம் நாங்கள் ஏற்றுக்கணும். ஒவ்வொரு நேரத்தில் இந்த வெயில் காலம் இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு தெரியறதில்ல. இந்த வெயில் காலம் வந்தால் உடம்பெல்லாம் அப்படி வேர்த்து கொட்டும், மொத்தம் நினைச்சிடும். அப்படி செய்தாகணும், வேறு வழி இல்லை. குழப்பம் எப்படி பண்ணுறது, குடும்பம் எப்படி நடத்துறது? நம்மளுக்கு வேறு எதுவும் வருமானங்க தான், நிலங்க தான், புலங்க தான், ஒன்றும் கிடையாது. கூலி தொழில் மட்டும்தான் நமக்கு தேவையானது. நம்ம அதை தான் செஞ்சுக்கணும். வெயில் காலத்தில் உடம்பெல்லாம் ஹீட் ஆகிடும். ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை. அப்போ ரொம்ப கஷ்டம். அப்போ நெருப்புங்கெல்லாம் உயிர் கொப்பளெல்லாம் ஆகிடும். காலெல்லாம் நிறைய இருக்குது கொப்பளம், அது மாதிரிலாம் ஆகிடும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை காலத்தில் வெயில் காலத்தில் ரொம்ப கஷ்டம். ஆனாலும் முடியாது. 2 ஹவர் வேலை செய்தால் 1 ஹவர் ரெஸ்ட்டு, திரு 2 ஹவர் வேலை செய்தால் திரு 1 ஹவர் ரெஸ்ட்டு. அப்போ ரொம்ப கஷ்டம். அப்போ வண்டி வேலைங்க, மாட்டு வண்டி வேலைங்க. அப்போ அதிகமான கஷ்டம் மாட்டு வண்டி வேலை தான். இப்போ வந்து கத்தி அடிக்கிறது ஏதோ அது இதுன்ட்டு அடிக்கிறது மம்டி அடிக்கிறது இது கொஞ்சம் கம்மி தான், அவ்வளோ கஷ்டன்றது இல்லை. அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. அப்போது இப்போ அந்த வண்டி வேலைலாம் இல்லை. இப்போ ஏதோ கத்தி வேலைங்க. இப்போ கஷ்டம்தான். என்னைக்கும் இந்த தொழில் செய்கிறவங்க எப்பவுமே கஷ்டம்தான். அனல்லே உட்காந்துட்டு இருக்கணும். மழை பெஞ்சிட்டாக்கா அவங்க விவசாயிகளுக்கு வேலை நிறைய வந்துடுது சார். அவங்க மாடு வாட்டுறது, மரம் வாட்டுறது, காடு வாட்டுறது ஏதோ ஒன்று செஞ்சுனே இருக்கிறாங்க சார். இப்போ வெயில் காலத்தில் வந்து அவங்களால வேலை செய்ய முடியாது, எங்களாலேயும் வேலை செய்ய முடியாது. வெயில் இந்த சீட்டில் உட்காந்து வேலைலாம் செய்ய முடியாது. காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் தான் செய்ய முடியும் சார். இந்த உலகத்தில் உட்காந்து 10 மணிக்கு மேலே போனால் ஒரு வேக்காடு வெயில், வேலையே செய்ய முடியாது. அவங்களும் வரமாட்டாங்க. வெயில் மழை பெஞ்சா தான் சார் வருவாங்க. மழை இல்லைனாக்கா அவங்களுக்கும் வேலை இல்லை, அவங்களும் இங்கே வரமாட்டாங்க. சும்மா 1-2 கிராய்க்கு வந்து அவ்வளோதான். குழந்தை குட்டிங்க இருக்குதுங்க, 2 பொண்ணுக்குது, ஒரு பையன் இருக்கிறான், அவனையும் பார்க்கணும். ஒரு ஒரு குழந்தை ஊனமாக்குறான், 2 கால் ஹேண்டிகேப்டு, அவனையும் பார்க்கணும். எல்லாத்தையும் நாங்கள் இதெல்லாம் பார்க்கணும், வேறு எதுவுமே எங்களுக்கு கிடையாது. மற்றபடி அக்கா இவங்க தான் பெரியவங்க. டீ கடை வச்சுன்னு அப்படியே எது 1 வீடு போயிருக்குது, அப்படி பார்த்துக்கிறோம், அவ்வளோதான். கனலாக இருக்கும்போதே இப்படி கணித்து அடிக்க வேண்டும். திருப்பும் நபரின் எண்ணத்தை தெரிந்து கொண்டு தெளிவான சிந்தனையோடு அடிக்க வேண்டும். சீரான வேகத்தில் மட்டுமே தீ மூட்ட வேண்டும். இப்படி தேவைக்கு தகுந்தாற்போல் ஒரு பொருளை உருவாக்கி முடிப்பதற்குள் இவர்கள் படும் பாடு கொஞ்சமல்ல. இப்படிப்பட்ட சாமானியர்களை இழிவுபடுத்துபவர்களுக்கு இருப்பது நெஞ்சமல்ல. கடையில் வாங்குற பொருள் 3 வருஷம்னா எங்களுக்கு 20 வருஷம் வரும். ஒரு மம்டி நாங்கள் அச்சு ஊற்றோம்னா குறைஞ்சது 20-25 வருஷம் அந்த குழா வெளியும். கத்தி வந்து இது எத்தினி திருடாத யாரும் போகாத கத்தி எத்தினி வருஷம்னாலும் வேலை செய்யலாது. குறைஞ்சது 10-15 வருஷம் லைஃப் வரும் அந்த கத்தி வெளியும். செய்யும் தொழிலே தெய்வம். என்னை பொறுத்தவரையும் இந்த தொழில் ரொம்ப ரொம்ப தெய்வம். வர கஸ்டமருங்களும் அதே மாதிரி தான், அவங்களும் தெய்வம் மாதிரி தான். அவங்க இல்லைன்னா நாம் இல்லை, அவங்க தான் முக்கியம். இப்போ மாற்றம் வந்துச்சுங்க, ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்ண நாங்கள் ஒன்றும் பண்ண, விவசாயம் எல்லாம் போயிடுச்சு, எங்களால் இந்த தொழில் செய்ய முடியல. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் இப்போ எங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை. ஏதோ 1-2 அப்படி தட்டிக்கணுமா, ஏதோ பழப்பு போட்டிக்கணுமா, அதுதான் என்னுடைய கொள்கைக்கு இப்போ போயின்னுக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. தங்க மாதிரி சார் இது அடிக்க 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 துட்டே தான். ஒரு நாளைக்கு 10 பேர் வந்தால் 400 ரூபாய் போய் சார். அது மாதிரி ஒரு நாளைக்கு 20 பேர் வந்துடுறான், 30 பேர் வந்துடுறான், வரவே மாட்டான். ஒரு நாளைக்கு டீ குடி கூட காசு இல்லாத போட்டு சார் ஒரு நாளைக்கு. நாங்கள் இருக்கிற வரைக்கும் செய்வோம், நாங்கள் இல்லைன்னா அதுக்கப்புறம் யார் வந்து செய்ய போகிறாங்க? எதை நாங்கள் பசங்கள்லாம் காப்பாற்றணும் செய்யணுன்றதுக்காக நாங்கள் காப்பாற்றுறோம். கேட்கப்படாத இவர்களின் குரல்களுக்காக கொஞ்சம் செவி கொடுப்போம். இப்போ சம்சாரி வந்து நமக்கு மரியாதை கொடுத்தாங்க. ஒரு வேலைக்காரனை போயிட்டாக்கா போதும், அவங்க நிலத்தில் விளையிறது தானியெல்லாம் எங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்கள் அதை வச்சு
சாப்பிடுவோம். நெல் சமை கொடுப்பாங்க, ஒரு காய்கறி கொடுப்பாங்க, ஒரு கலக்காய் விளைஞ்சா கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. அப்போ இப்போ யார் நல்லா அறியாத பசங்க, யார் நமக்கு அவ்வளோ அறிமுகம் இல்லை. வயசானவங்க இருந்தாங்க, அவங்க கொடுத்துன்னு இருந்தாங்க. இப்போ யாரும் இல்லை. கூலி கிடைக்குது, ஒரு 400 கிடைக்குது, 300 கிடைக்குதுங்க. ஒரு நாளைக்கு 500 கிடைக்கும். டெய்லி மாதிரி அந்த மாதிரி எல்லாம் கிடைக்காது. டெய்லி அந்த மாதிரி கிடைக்கும். ஒரு நாளைக்கு 100 கிடைக்கும். ஒரு நாள் சுத்தமாக இல்லாத கூட வீட்டில் அங்கேருந்து அந்த வீட்டுக்கு வந்துடுவேன். கண்டிப்பாக இப்போது இது எங்கள் பசங்க யாரும் செய்கிறதில்ல. எங்கள் பசங்கள்லாம் வேறு இதில் போயிட்டாங்க. இப்போ அங்கே ராஜா அவங்க யாருமே பசங்க எல்லாமே தச்சு வேலைக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கஷ்டம் தான். இந்த உலக வழியும் தச்சு வேலைக்கு ஒரு நாள் போயிடும் ஆளுக்கிறாங்க. உலகத்தில் மெயின் சம்டி அடிக்கிட்டு வர மாட்டாங்க இப்போ யாராக இருந்தாலும். இப்போ ஒரு சம்சாரம் வந்து கேட்பாங்கல்ல, ஏய் நீங்கள்லாம் போயிட்டா இந்த வேலை சேஞ்ச் யாரும் இப்போ கூட கேட்குறாங்க. அப்புறம் ஒரு மம்பி தைக்கிறது ஆள் அது போயிடுச்சடா, ஒரு கலப்பை யாரும் போகிறதுக்கு ஆள் இல்லையே, நீங்கள் இருக்கிற வழி தானே, அதுக்கு மேலே நாங்கள் எப்போ பார்த்தோன்னா இப்போ சம்சாரம்லாம் வந்து நிறைய கேட்குறாங்கல்ல. என்ன பண்ணுறது, ஆள் இல்லை. 500 வரலாம், 300 வரலாம், ஒரு நாளைக்கு எல்லாமே போயிடலாம். அது நாங்கள் சொல்லவே முடியாது. ஏன்னா இது வந்து நிரந்தரமான தொழில் இருந்தால் பரவாயில்ல. ஒரு கம்பெனி வேலை செய்யணுனாக்கா டெய்லி வேலைக்கு போகிறோம், டெய்லி வந்துடுறான்னு சொல்லலாம். அவனுக்கு சம்பளம் கொண்டு கொடுத்துருவாங்க. இது அப்படி கிடையாது. முறைக்கு வேலையை எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்கன்னா நாங்கள் செஞ்சு கொடுக்கணும், அவனுக்கு தான். என்ன பண்ணுறது, இல்லாதப்போ கடனை உடனே வாங்கி எப்படியோ ஒன்று சாப்பிடணும் தான். இருக்கும்போது சம்பாரித்து அந்த கடனை கொடுக்குறோம், அவ்வளோதான். அங்கத்துக்கு சரியாயிடுது. எல்லாருக்குன்னா மனுஷன் பிறந்தா எல்லாத்தையும் இன்பம் வரும், துன்பம் வரும், எல்லாத்தையும் இப்போ அனுசரித்து போயிட்டு தான் இருக்கு சார். என்ன பண்ணுறது, ஒரு டைம் கஷ்டமோட ஏன்னாப்பா நம்ம வாய்க்கணும் தோணுது. வேறு என்ன பண்ண சார். கரும்பாறு இல்லைனாக்கா விவசாயிங்களுக்கு ரோட்டில் போகிறவங்களும் கஷ்டம் இல்லை. அவனுக்கு ஒரு காவா வெட்டணும், காவா வரத்துக்கு இது வரணும், புல்லு வெட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் தான் சார் முக்கியமே. நான் வந்து அவர் கூட ரொம்ப இருக்கணும், கூட செய்யணும். அவரு ஒண்டி ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டோம், சரி கூட இருக்கலாம். ஏன்னா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். எவ்வளோ அவர் அடிப்பட்டாலும் செஞ்சாலும் நாங்கள் செஞ்சு தான் ஆகணும். அந்த தொழில் விட்டோம்னா எங்களுக்கு வேறு தொழிலும் கிடையாது. இன்றைக்கி அது ₹1 சம்பாரிச்சா தான் நாங்கள் எல்லாம் புள்ள குட்டி கடன்லாம் நாங்கள் கட்ட முடியும், செய்ய முடியும்.